நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? ஹேய் சச்சா, எங்க அம்மா சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா? அவங்க அப்படித்தான். எப்படா நீ மாட்டுவ, உன்னை குத்தம் சொல்லலான்னு வெயிட் பண்ணே இருப்பாங்க. இன்னைக்கு இது ரீசனு. நிஜமாவே நான் உங்களை மரியாதை இல்லாம பேசுறேனா? சிரிக்காதீங்க, நான் சீரியஸா தான் கேக்குறேன். இது பாருங்க, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. எனக்கு இது வர மாட்டேங்குதுடா. அதான் வர மாட்டேங்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வாங்க போங்க வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு. நான் உன்கிட்ட மரியாதை இல்லாம தான் நடந்துக்கிறேனா? ஆமா. என்னடா இப்படி சொல்ற? ஆமாண்டி, வாடா போடான்னு பேசுறது மரியாதை இல்ல தானே? நீ மட்டும் வாடி போடின்னு பேசுற. அதுவும் மரியாதை இல்லதான். மரியாதை இல்லாததுக்கு மரியாதை இல்லாதது சரியா போச்சு போ. அது எப்படி? ஆம்பளைங்க நாங்க எப்படி வேணா மரியாதை இல்லாம பேசுவோம், அதுக்குன்னு பொம்பளைங்க நீங்க அப்படி பேசலாமா? அது எப்படிரா? நீங்க மரியாதை இல்லாம பேசுவீங்க, நாங்க கேட்கணும். நாங்க மரியாதை இல்லாம பேசினா உங்களுக்கு கோவம் வருமா? ஒண்ணு பொண்ணு மீனாட்சி, நான் உன்னை வாடா போடான்னு பேசுறேன். மீனாட்சி என்னடா பண்ற, வாடா இங்க, சாப்பிட்டியாடா, தூங்குனியாடா அப்படின்னு பேசுறேன். நீ என்ன வாடி பொடின்னு பேசிடு. சரவணா என்னடி பண்ற, ஆபீஸ்ல இருந்து எப்படி வருவ, சாப்பிட்டியாடி அப்படின்னு. ஐய, கன்றாவியா இருக்கும். இதெல்லாம் லவ்வர்ஸ் அவங்கள கொஞ்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ற பாஷை. எனக்கு பிடிக்கல. இது உனக்கு பிடிக்கல. நீ வாடா போடான்னு பேசுறது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன பண்ணலாம் நீ ஏன் சொல்லு. நான் புரியாம தாண்டா உன்னை கேக்குறேன். இந்த ஏங்க வாங்க போங்க, ஐய, உன்னெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. என்ன கூப்பிட முடியாதா? இல்லடா, அப்படி பேசினா வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கும். அப்ப ஒண்ணு பண்றியா? என்ன? அது இது எதுன்னு பேசிடு. அது எப்படி? சரவண வந்திருக்கு, சரவண ஆபீஸ் போயிருக்கு. டேய், என்னடா இது ஆட்டுக்குட்டிய சொல்ற மாதிரி சொல்ற? மரியாதை கொடுத்தா மாதிரியும் இருக்காது, மரியாதை கொடுக்காத மாதிரியும் இருக்காது. ஒரு மாதிரி பொதுவுல இருக்கும். இது ஒரு மாதிரி இருக்கே. இல்லனா இன்னொரு ஐடியா சொல். என்ன? ஜி போட்டு பேசு. எப்படி? சரவணன் ஜி ஆபீஸ் போயிருக்கு. ஜி இட்லி சாப்பிடுங்க ஜி. ஜி சாம்பார் வேணுமா ஜி? சிச்சி சீச்சி இல்லம்மா, ஜி ஜி. அப்படியே வயிற்றுல நாபிக் கமலத்துல இருந்து வெளில எடுக்கணும். ஐயோ, அதெல்லாம் சரியா வராது. அப்ப அம்மா போடு. எப்படி? இட்லி சாப்பிடுமா, தோசை சாப்பிடுமா, சாம்பார் போட்டுக்குமா. எங்கம்மா இருக்க? ஐயோ, இந்த அம்மா கும்மாலாம் வேலைக்கு ஆகாது. என்னடி நான் எது சொன்னாலும் முடியாதுன்ற? இங்க பாரு, உன்னை மரியாதையா பேசுறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அது எனக்கு கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கணும்ல. அதுவும் கரெக்ட் தான். உனக்கு இதுதான் சரியா வரும். எதுடா? அதான் நீயே கேக்குறிய எதுடான்னு. அதான்டி, நீ கூப்பிடுற மாதிரியே வாடா போடான்னு கூப்பிடு. அப்பதான் நீ என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் உன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏதோ வேற யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கும். ஆனா உங்க அம்மா கோச்சுக்கிறாங்களே. அவங்க முன்னாடி வாயே திறக்காம சிக்னல்லே பேசு. சிக்னலா? சரவணா. இப்படி போடா. ஒரு குழப்பம் தீர்ந்துச்சா? சரவணா, இங்க வா. என்ன? வாடா. நம்ம ரொம்ப மதிக்கிற ஒருத்தரை தான் நம்ம நேசிக்க முடியும். யார நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க கண்டிப்பா மரியாதைக்குரிய ஆளா தான் இருப்பாங்க. நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன் சரவணா. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். லூசே, அது எனக்கு தெரியாதா? இல்லடா, உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு. நான் சீரியஸாவே உன்னை எப்படி கூப்பிடணும்னு யோசிக்கிறேன். உன்கிட்ட என்னடி நான் மரியாதை எதிர்பார்க்கறது? நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீ சொல்ற வார்த்தைக்கும் மரியாதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ எப்படி வேணா கூப்பிடு, அப்படியே கூப்பிடு. சரிடா. அவ்வளவுதானா? சரிடா என் டால்டா. அது நீ என் காதலி, என் மனைவி, எப்போதுமே என் தோழி. தேங்க்யூ.
வெல்கம். நிஜமாவே சொல்லிட்டீங்களா? ஏங்க விளையாடாதீங்க, நிஜமாவே சொல்லிட்டீங்களா? ஆமாங்க, எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றது? என்ன சொன்னீங்க? பா, அதையும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னும் யாருன்னு சொல்லலையே. ஆ, அது இல்லைங்க, நீங்க ஒருத்தரை லவ் பண்றீங்கடா, யாரு என்னாண்டு யோசிக்க மாட்டாங்களா? யோசிக்கட்டும் தான் சொன்னேன். இல்ல, யோசிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. நல்லதானே? அது என்ன நல்லது? அவங்களாவே இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு யோசிச்சு கேட்டாங்கன்னா ஆமான்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம்ல. மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எங்க அப்பா தான் அவங்க மருமக கிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு. போச்சு. என்ன போச்சு? ஏங்க, நான் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்ட்டு நான் மீனாட்சிகிட்ட சொல்லியிருந்தேன். ஐயோ சிரிக்காதீங்க. நான் ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன், நீங்க ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏங்க, நீங்க உங்க அப்பா அம்மாட்ட சொல்றேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏங்க, நீங்க மீனாட்சி கிட்ட சொன்னீங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது ஹலோ மிஸ்டர் தமிழ் செல்வன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? காதலிக்கணும், வீட்ல சொல்லணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் ஆர்டர். வீட்ல சொல்லாம கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சே, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற பிளானே இல்லையா? என்னங்க நீங்க? பின் என்னங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அடி உதன்னு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. ஒரு சப்ப மேட்டருக்கு டென்ஷன் ஆவறீங்க. டென்ஷன்லாம் ஆகலைங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற பிளானே இல்லையா? என்னங்க நீங்க? பின் என்னங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அடி உதன்னு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. ஒரு சப்ப மேட்டருக்கு டென்ஷன் ஆவறீங்க. டென்ஷன்லாம் ஆகலைங்க. உங்களுக்கே தெரியும் மீனாட்சி கல்யாணத்தில் எவ்வளவு கலாட்டாண்டு. அதே தப்ப நானும் பண்ணிடக்கூடாதுல்ல. நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்க. எங்க வீட்ல ஒத்துப்பாங்க, உங்க வீட்ல என்ன சொல்வாங்கன்னு தான் தெரியல. உங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை வராதா? ஏங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவனா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா, அதுவும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையுதுன்னா அத யார் வேணான்னு சொல்ல போறா? உங்க வீட்ல தான் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. கல்லடைக்குறிச்சி பண்ணையார் நீங்க. 8 பட்டியில ஏகப்பட்ட பேரு உங்களுக்கு பொண்ணு கொடுக்க லைன்ல நிப்பாங்க. நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னா உங்க வீட்ல தான் பிரச்சனை வரும். நிஜமாவே சொல்கிறேங்க, உங்களை விட நான் பெஸ்ட்டுண்டு எப்பயுமே நான் நினச்சதில்ல. என்னைய விட நீங்கள் தான் ஒரு ஸ்டெப்பு மேலே. அப்படியா? ஆமாங்க. அழகாக இருக்கீங்க, ஸ்டைலாக வேற ட்ரெஸ் பண்ணுறீங்க, நல்லா வேற படிச்சிருக்கீங்க. இது எதுவுமே என்கிட்ட இல்லைல்ல. யார் சொன்னது எதுவுமே இல்லைன்னு? உங்க வாய்ஸ் ஒண்ணு போதாதாங்க. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கீங்க. ஆனா என்ன, சட்டை மட்டும் பச்சை, மஞ்சள், பிரவுனு, சிவப்புன்னு ஒரே ஜிங்குச்சா கலரா போடுறீங்க. அத சரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆளை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆனாலும் நான் உங்களை விட மாட்டேன் பாஸ். என்னெல்லாம் பல்ட்டி அடிச்சு உங்க தங்கச்சி என் தம்பி கல்யாணம் பண்ணிருக்கான், அதுல கொஞ்சமாச்சும் நாங்க பண்ண மாட்டோமா? விட மாட்டேன்றீங்க. கண்டிப்பா விடவே மாட்டேன். ஏங்க, கையெல்லாம் பிடிக்கல, வேணா கன்னத்துல ஒரு முத்தம் தரவா? ஐயோ ஐயோ மவனே, இன்னைக்கு ஒண்ணு கொடுக்காம விடுறதாவே இல்ல. நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கி வரேன். நில்லியா? தமிழ் தமிழ்.
என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. மீனாட்சி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பரபரப்பா சுத்திட்டு இருந்தியே. நான் மறைகிற உண்மைதானே சொல்றேன். அப்படி என்ன பண்ணிட்டாங்க? எதை சொல்லி மீனாட்சியை திட்டலாம், என்ன பண்ணி அவளை கவுக்கலாம், எப்படி சரவணனுக்கும் அவளுக்கும் நடுவுல சண்டையை முட்டலாம் அப்படின்னு பயங்கர பிஸியா இருக்க. நீங்களும் தான் உங்க மருமக வந்ததுல இருந்து ரொம்ப பிஸியா இருக்கீங்க. அப்படியா? ஆமா, கதையில நான் போடுற முடிச்சு எப்படி அவுக்கலாம், எப்படி உங்க மருமகளை காப்பாத்தலாம், எப்படி அவங்க 2 பேருக்கு நடுவுல சமாதான தூது போகலான்னு. என்ன சிரிக்கிறீங்க? ஆக மொத்தத்துல மீனாட்சி வந்ததுல இருந்து நம்ம 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கோம்னு சொல்லு. என்னங்க? ஹாய் அப்பா. ஹாய். ஏய் நில்லு. இங்க ஒருத்தி குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஹாய் அப்பான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்குள்ள பாரு. அது ஹாய் அப்பா இல்லம்மா, ஹாய் அப்பா. நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. மா, உனக்கு ஒரு ஹாய் சொல்லன்னு கோச்சுக்கிறியா? ஹாய் மா. அப்படி ஏய். சொல்லாதம்மா, ஆ, ஹாய் அம்மான்னு சொல்லு. ஓ. அப்பதான் அவளுக்கு புரியும். ஆ. இப்போ ஓகேவாமா உனக்கு? ஏய் ஆ, ஆ, நில்லுடி. எங்கடி போயிட்டு வர? சும்மா வெளியே போயிட்டு வரேன். வெளிய போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியுது. அதான் எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். என்னம்மா இப்படியெல்லாம் கேக்குற? ஏன் உன்னை பெத்தவனா நீ வெளிய போயிட்டு வந்தா எங்க போயிட்டு வரேன்னு நான் கேட்க கூடாதா? இது என்னம்மா இது? புது பழக்கம். இப்படிலாம் நீ கேட்கவே மாட்டியே. எதுடி புது பழக்கம்? நான் கேக்குறதா இல்ல நீ தினம் இப்படி வெளிய போயிட்டு வர்றதா? ஓ, சாரதா விடுமா. அவ என்னங்க என்னமோ என்ன பச்சை குழந்தை மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கா. நீங்க விடு விடுங்கறீங்க. இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? இப்ப எங்கடி போயிட்டு வர? காஃபி ஷாப். அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒண்ணும் தெரியாத தத்தின் குத்தி காட்டுறியா? அப்படி இல்லம்மா, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா எங்க போனேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எங்க போனேன் எங்க போனேன்னு உங்க அம்மா கேக்குறதுக்கு அர்த்தம் நீ எங்க போனன்றது இல்லம்மா, நீ யாரோட போனன்றதுதான் அர்த்தம். அப்படியா? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? சொல்லுடி, எங்க போயிட்டு வர? நான் எங்க போனேன்னு தெரியணுமா இல்ல யாரோட போனேன்னு தெரியணுமா? ஐயா என்ன நீங்க ஏதோ டிவி சீரியல்ல வர மாதிரி அம்மாவும் பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. விடுமா. பின் என்னப்பா, நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கேனா? இல்லம்மா இல்ல. அனாவசியமா யார் கூட வெளியில போயிருக்கேனா? இப்ப யாரும் உன்னை அப்படி சொல்லலையே. தேவையில்லாம ஏதாவது ஆம்பளை கிட்ட பழகி நான் பாத்திருக்கீங்களா? அம்மாடி, இப்போ நீயே உன்னை பத்தி எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை அங்க சொல்லுங்க. அவங்க தானே டவுட் பண்றாங்க. ஏண்டி நான் உன்னை சந்தேகப்பட்டாடி கேக்குறேன். அப்போ நீ கேக்குறதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குங்கிறத நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது சொல்லிருக்க. ஆளு யாருன்னு இன்னும் சொல்லலையே. சொல்றேம்மா, சொல்றேன். அத சொன்னவ இத சொல்ல மாட்டேனா? ஏன் அவசரப்படுற? அவசரப்படலடி. எவனோ வேண்டாதவனை நம்பிதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அடுத்து உன் கைய பிடிக்கிறவன் நல்லவனா இருக்கணுமேனு என் மனசு கடந்து அடிச்சுக்குது. அப்பா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரு. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, அவர் யாருன்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு நல்லவருன்னு. அப்ப எதுக்கடி போட்டு இழுக்கிற? யாரு என்னன்னு சொல்லி தொலை. ஆமாம்மா, யாருன்னு சொன்னா உங்க அம்மா வாயை அடிச்சிடலாம்ல. நான் லவ் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ். யாரு? மீனாட்சியோட அண்ணன் தமிழ். போதுமா? அவர் ரொம்ப நல்லவரு. சாரதா, குடும்பத்தை நினைச்சாலே நாயே நாயே உன் புத்தி எங்க போது பாரு. ஏன்டா அந்த வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டோ நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப அங்க போய் நிறுத்து. இப்ப அவர் கட்டிக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பா? உன்னை கொண்டுட்டு தாண்டி வருவேல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. பொறு முதல்ல நீ உள்ள போ. என்ன பேசுறா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் பேசுறேன்டி, நான் பேசுறேன். ஒழுங்கு மரியாதை அவளுக்கு புத்தி சொல்லுங்க. லவ் பண்றா கிவ் பண்றா நின்னீங்க அவளை கொல்லுவேன்.
இல்ல நான் நாட்டுக்கிட்டு செத்துருவேன். சரவணன் விஷயம் மாதிரி நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் நினைக்காதீங்க. சீரியஸா தான் சொல்றேன். இந்த கல்யாணத்தை நீங்க நடத்த நினைச்சா என் பணத்து மேலதான் நீங்க நடத்தணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். ஒழுங்கா ஒரு பையன் அன்னைக்கே பாக்குறத விட்டுட்டு நீ ஏன் உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்க, அப்பா இருக்க அப்படி இப்படி ஏத்தி விட்டீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா உங்களுக்கே உங்க பொண்ணு ஆப்பு வெச்சா. என்ன அமைதியா இருக்கீங்க? ஏன் தமிழுக்கு என்ன குறைச்சல் நினைக்கிறீங்களா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. சௌந்தர்யா தமிழ் கல்யாணம் சரிப்பட்டு வராது. இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த மேட்ரை எப்போ நானும் சம்பந்தியும் பேசி முடிச்சிட்டோம். சத்தியமா அவ தமிழ் பேரை சொல்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் எதிர்பார்த்தேன். இந்த பக்கமே தலை வச்சு படுக்காதவன் பொசுக்கு பொசுக்குன்னு வார வாரம் வந்து நிக்கிறப்பவே எனக்கு டவுட் தான். என்னமோ சமாச்சாரம் இருக்குன்னு. அவன் மீனாட்சியை பார்க்க வரான் தான். கிழிச்சான். மாம்பழம் கொய்யாப்பழம் கெட்ட கருப்பட்டின்னு. அது கெட்ட கருப்பட்டி இல்லடி, புட்டு கருப்பட்டி. நான் கோவத்துல பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கருப்பட்டி பேர் தான் முக்கியமா போச்சா? சரி கெட்ட கருப்பட்டி. இப்படி அதன் வாங்கிக்கிட்டு அந்த பையன் திருநெல்வேலிக்கோ சென்னைக்கோ சண்டிங் அடிக்கிறப்பவே நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு. ஏண்டி நினைச்சல, நினைச்சத உடனே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. அப்பவே நிறுத்திக்கலாம்ல. சொல்லிட்டாலும் உடனே கேக்குற மாதிரி. உங்க பிள்ளைகளை பத்தி தப்பா சொன்னா என்ன உயிரோட விட்டுருவீங்களா? என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் பெத்த பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நான் என்னமோ கெடுக்க வந்த மாதிரி குதி குதில குதிப்பீங்க. இப்ப என்ன ஆச்சு வெச்சால? இப்பவே அந்த வெள்ளை வேட்டிக்கு நான் போன் போடுறேன். அந்த ஆளு வேட்டியை உருவி தலப்பா கட்டாம நான் விட மாட்டேன். அந்த ஆளோட நம்பரை சொல்லுங்க. அந்த ஆளே உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. காய்ச்சி மூச்சுன்னு கத்தி பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. அப்ப என்ன பண்ண போறீங்க? நான் சௌந்தர்யா கிட்ட பேசுறேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த கர்மம் எத்தனை மாசமா நடக்குதுன்னு தெரியலையே. ஊருக்கு போனா தனியா போய் தொலைக்க வேண்டியதானே. ஒவ்வொரு தடவை இவளைய கூட்டிட்டு அலைய வேண்டியது. அந்த பயலுக்கு மீனாட்சிய பார்த்தா உலகமே மறந்து போயிடும். நீங்க இதுதான் சாக்குன்னு வெள்ளை வேட்டியோட கொஞ்சம் கொலாவுவீங்க. நடுவுல அவ என்ன பண்றான்னு பார்க்க கூட உங்களுக்கு டைம் கிடையாது. இப்ப எதுக்கு நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு? இப்ப எதுக்கு பேசுறேனா? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அத நீங்க தான் சரி பண்ணணும். இல்ல என்ன உயிரோட பார்க்க முடியாது. இன்னொரு தடவை செத்துருவாங்க திருவேன்னா ஓங்கி அப்பிடுவேன். நடந்தா நீ நாண்டுகிட்டு நிப்ப, நடக்கலன்னா உன் பொண்ணு நாண்டுகிட்டு நிப்பா. நடுவுல நாங்க முழிக்கணும். பாருங்க, நீங்கெல்லாம் வாயை திறக்க கூடாது. என் 2 பிள்ளைகளும் இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சுங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். சரி நானே காரணமா இருந்துட்டு போறேன். சொல்லிட்டேல்ல நான் பண்ண பிரச்சனைன்னு. நானே சரிப்படுத்துறேன், கொஞ்சம் பொறுமையாயிரு. மொத்தமா கப்பலை கவுத்து விட்டுறேன். எனக்கு தெரியுங்க, எல்லாம் அந்த சிறுக்கியோட வேலைதான். யார சொல்ற? யாரு? மருமக மருமக நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கல்ல, அவளைத்தான் சொல்றேன். சொந்த மருமவாவோ உன் மகனுடைய பொண்டாட்டி, அவளை போய் இப்படி அசிங்கமா பேசுறிய? நீங்க தான் மெச்சிக்கணும் உங்க மருமகளை. நல்லவ மாதிரி நடிச்சு உங்களையும் சரவணனையும் கவுத்து இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. அடுத்தது அவ அண்ணனையும் உள்ள கொண்டு வந்துட்டான்னா மொத்த குடும்பத்தையும் அவ கையில வச்சுக்கலான்னு பாக்குறாளா? ஆமாண்டி, இது பெரிய மைசூர் மகாராஜா குடும்பம். கோடி கணக்குல சொத்து இருக்குது. அவ அப்படியே கண்ட்ரோல்ல எடுத்துக்க பாக்குறா உன் குடும்பத்தை. பாருங்க, மொத்தமா இது அவளோட வேலைதான். எனக்கு நல்லா தெரியும். பயங்கர கேடி அவ. அவளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுன்னு மட்டும் என்கிட்ட காதை குத்தாதீங்க. அவளுக்கு நிச்சயமா இதுல உடன்பாடு இருக்காது. நான் மொத்த பிரச்சனைக்கும் அவதான் காரணங்கிற. நீங்க என்னமோ உடன்பாடு இருக்காது கடன்பாடு இருக்காதுங்கிறீங்க. அத்தனையும் அவ திட்டங்க. இதுதான் சாக்குன்னு உன் பொண்ணு பண்ண தப்ப இன்னொரு பொண்ணு மேல போடாது. இந்த கல்யாணம் நடக்காது, போதுமா? அந்த கேரண்டியை நீங்க தான் எனக்கு தரணும். தந்து தொலைக்கிறேன், உனக்காக இல்ல. இந்த கல்யாணம் நடக்கிறதுனால யாருக்குமே நல்லது இல்ல. கண்ணா பின்னான்னு பிரச்சனை வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது, போதுமா? உங்க மருமக விட மாட்டாங்க. நான் பேசுறேம்மா, மீனாட்சியிட நான் பேசுறேன்.
அது வரைக்கும் நீ சரவணங்கிட்ட எதுவும் பேசாம இரு. இதை எதுக்கு நான் சரவணன் கிட்ட மறைக்கணும்? ஆ, நீ ஒரு முழு லூசுன்னா அவன் ஒரு அரை லூசு. என்ன ஏதுன்னு கேட்காம தையா தக்கான்னு குதிப்பா, மொத்த காரியமும் கெட்டு போயிடும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, ஒரு 4-5 நாளைக்கு வாயை மூடிட்டு இரு. இந்த பிரச்சனையை நானே முடிக்கிறேன், போதுமா? என்ன நம்பு. வழக்கம் போல ஏதாவது டிராமா பண்ணணும்னு நினைச்சீங்க? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன், போதுமா? போய் மூஞ்ச கழுவிட்டு வா.